யார் ஒரு குற்றத்தை முன்னின்று செய்தார்களோ, யார் அந்த குற்றத்த முழுக்க முழுக்க செஞ்சாங்களோ, அவனே நான் அப்ரூவரா மாறிறேன்னா, இது எந்த விதத்தில சரியா இருக்கும் சார்? அதனால அது வந்து முழுக்க முழுக்க அவருடைய மனு தள்ளுபடி செய்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. இந்த வழக்குல அப்ரூவருக்கு வேலையே இல்ல. நல்ல சாட்சியாக, தெளிந்த சாட்சியாக, திடமான சாட்சியாக ரேவதி காவலர் இருக்காங்க. ஸோ, அதனால இங்க வந்து அவருக்கு கீழே இருக்கக்கூடிய காவலர்கள் இப்ப கூட பார்த்தீங்கன்னா, அந்த காவல்துறை ஆர்டர்லி முறைய நம்ம ஒழிஞ்சிருச்சுங்கிறோம். ஆனா, இப்ப கூட அவர் தனக்கு கீழ இருக்கிற காவலர்கள மாட்டி விட்டுட்டு தப்பிக்கணும்னு நெனைக்கிறார். இந்த நொடியில கூட நான் அப்ரூவரா மாறுனேன்னா நான் செஞ்சேன்னா சொல்லப் போறாரு. குற்றத்தை ஒப்புக்கொள்கிறேன்ங்கிறதுக்கும், அப்ரூவரா மாறுறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. அவர் தெளிவுபடுத்துறார். நான் அரசுக்கும், அதே நேரத்தில காவல்துறைக்கும் உண்மையாக இருக்க வேண்டி நான் அப்ரூவராக மாறுறேங்கிறார். அவருடைய மனுல இருக்கு இந்த வார்த்தை. அப்ப அவர் அப்ரூவரா மாறுறார்ன்னா, நான் தான் செஞ்சேன். அப்ப அவர் கிட்டத்தட்ட ஒரு 8 பேரை பலி கொடுத்து விட்டு, அப்ப அந்த ஒரு மிருகத்தனமான போக்கு, யாரை வேண்டுமானாலும் பலி கொடுக்கலாம் என்கக்கூடிய போக்குக்கு, சட்டம் உரிய கடிவாளத்தை போடும் அப்படிங்கிறது தான் நம்முடைய இறுதி நம்பிக்கையா எல்லாமே ஜனநாயகத்தினுடைய 4 தூண்கள்ல மிக முக்கியமான தூண் நீதிமன்றம். கிட்டத்தட்ட இந்த வழக்கு ஒரு 5 மாதங்களுக்கு மேல நீடிக்கப்பட்டுச்சு. ஒரு 5, 6 மாதங்கள்ல நீதிபதியே இல்லாம இருந்துச்சு. அந்த அளவுக்கான ஒரு நீடித்த வழக்கா இது இருந்தாலும், இறுதி நம்பிக்கை சாமானியர்களுடைய கடைசி நம்பிக்கை என்பது நீதிமன்ற வாசல் தான். அது நல்ல தீர்ப்பை தரும்னு நம்மளும் நம்பணும். வேற வழி